Hello, greetings. Today I just want to talk about based on a topic, the fear of God. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் லைஃபுக்கு சம்திங் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், த ஃபியர் ஆஃப் காட். கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சரியாக நடக்கிறோம் அப்படின்றதற்கு ஒரு கேள்விக்குறி தான். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் எந்த மனுஷனுக்குமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு வர பாவ சோதனைகள் அவங்க மேற்கொள்ள ரொம்ப கஷ்டம், நிறைய சோதனைகள் அகப்படுவாங்க. அதே போல் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்களோட வாழ்க்கையில் அவங்க நேர்த்தியான வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்களா, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆக்சுவலி கடவுள் மேலே பயம் இல்லை அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் தாறுமாறாக தான் இருக்கும் அப்படின்றது தட் இஸ் த பைபிள் தாட். So I just want to read a verse for you before I get into the topic. சங்கீதம் 115, Psalms 115, அதில் பார்க்கும்போது verse 13 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நான் 11ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸோ இந்த வசனம் எதை குறிக்குதுன்னு ஆசீர்வாதத்துக்குரிய வசனமாக இருக்குது. ஆனால் நடுவில் ஒரு இது இருக்குது. 13ஆவது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோமானா, நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற விதமாக அமையணும் அப்படின்னு நம்ம விரும்புவோமானா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில் தேவை. ஸோ எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருது அப்படின்றதற்கு ஒரு வசனம் நான் எடுத்து காட்டுறேன். நீதிமொழிகள் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா யங் லைஃப்பை எப்படி நம்ம லீட் பண்ணணும், ஒரு வாலிபன் தன்னோட வாழ்க்கையை எப்படி நடத்தணுன்றதற்கு நிறைய அறிவுரைகள் இருக்கும். அதே போல் அதில் ஒரு வசனம் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு இருக்கும். நீதிமொழிகள் 1:7 படிச்சிங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஸோ இந்த வசனம் என்ன கூட வருதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of the wisdom. நம்முடைய வாழ்க்கையில் விஸ்டம் வேணும், நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் வேணும்னா நம்மளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதல்ல இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஞானத்தை நம்ம கண்டடைவது கொஞ்சம் அரியுது. ஸோ ஞானத்தை நம்ம எல்லாத்தையும் காட்டிலும் ஞானத்தை முதன்மையாக தேடணும்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி சிறக்குன்றதை நீதிமொழிகளில் அது எழுதியிருக்காரு. ஸோ நீதிமொழிகளில் 3ஆவது அதிகாரத்தில் 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளியின் வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசு பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீட்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. உன் வலது கையில் தீர்க்காயுசும் அது உன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதில் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்திலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும், த விஸ்டம் ஆஃப் லார்ட். விஸ்டம் நம்மளுக்கு என்ன தருது அப்படின்னா, முதல்ல ரிச்சஸ், செல்வம், இன்னொன்று கனம், அதுக்கப்புறம் இனிதான வழிகள் ப்ளஷர், அதுக்கப்புறம் பீஸ், வாழ்க்கையில் சமாதானம் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா த லைஃப் இஸ் வேஸ்ட். பட் அதெல்லாம் எது தருது அப்படின்னா ஞானம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதம், அதனோட அவர் வேதனையை கூட்டார் அப்படின்னு என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வேதத்தில் எழுதிருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஸோ இதெல்லாம் தரதுக்கு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு காடோட பிளெஸ்ஸிங் தான் பிளெஸ்ஸிங் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். பட் அதை நம்ம அடைவதற்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த ஃபியர் ஆஃப் த லார்ட். ஃபியர் ஆஃப் த லார்ட் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுறதில்ல, அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம அவருடைய வார்த்தைகளை நம்ம நினைந்து அதில் அன்பு கூறுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதம் கண்டடைவது ரொம்ப அதிக நிச்சயம்.